எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஹார்ட் ஸ்பீக்ஸ் சேனல்ல இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹார்ட் தான் உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய என்ஜின். இப்ப அந்த ஹார்ட் வேலை செய்யறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? அது 3 ரத்த குழாய் மூலமா ஹார்ட்டுக்கு கிடைக்குது. அந்த ரத்த குழாய்களுக்கு பேரு கொரோனரி ஆர்டரி. அந்த கொரோனரி ஆர்டரியில சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்பு படிஞ்சுதுன்னா அதுல ரத்த ஓட்டம் தடைபட ஆரம்பிக்கும். அதுவே முக்காவாசிக்கு மேல அடைச்சிருச்சுன்னா நம்ம நடக்கும் போதோ வேலை செய்யும் போதோ நமக்கு அது நெஞ்சு வலியா தெரியும். பாருங்க, இதுல அந்த எல்லோ கலர்ல, அதாவது மஞ்சள் கலர்ல இருக்கிறதுல அதுதான் கொழுப்பு கட்டி. முக்காவாசிக்கு மேல அடைபட்டுருச்சுன்னா நெஞ்சு வலியா தெரியும். அந்த கொழுப்பு கட்டில லேசா கீறல் விழுந்தா என்ன ஆகும்? கீறல் விழுந்த இடத்துல ரத்த கட்டி உண்டாகும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் முழுமையா தடைபடும். அதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக். அது எதுல தெரிய வரும்? ஆஞ்சியோகிராம்ல தான் தெரியும். இந்த இருக்கு இல்லையா? இதுதான் ஆஞ்சியோகிராம் படம். இது எக்ஸ்ரே மாதிரி தான். எக்ஸ்ரேல போன் நல்லா தெரியும். ரத்த குழாய் தெரியாது இல்லையா? அதுக்காக நம்ம டை கொடுத்து எடுக்கிறாங்க. இந்த டை கொடுக்குறாங்க வலது பக்க ரத்த குழாயில. இது பாருங்களேன், டை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போகல. இது ஹார்ட்டோட பார்டர். வலது பக்க ரத்த குழாயில இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது டை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ள போகலை. ஏன் காரணம் என்ன? முழுமையா அடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்க வேண்டிய ரத்த குழாயில ஆரம்பத்திலேயே முழுமையா அடைபட்டு போச்சு. இது வலது பக்க ரத்த குழாயில ஹார்ட் அட்டாக். இப்ப பாருங்க, இந்த பேஷண்ட்டுக்கு இது இடது பக்க ரத்த குழாய்ங்க. இதுல பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் முழுமையா தடைபடலை, ஆனா 95% அடைச்சிருச்சு. இங்க பாருங்க, நூல் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்லோவா திணறி திணறி தான் இதுல ரத்த ஓட்டம் போய்கிட்டு இருக்கு. இவருக்கு அடைப்பை எடுத்து விட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் வச்சதுக்கப்புறம் முழுமையா பிரிஸ்கா அந்த ரத்த ஓட்டம் இருக்கா, சைஸ் ஆஃப் த ரத்த குழாய் பாருங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது என்னன்னா, ரத்த குழாயில ரத்த ஓட்டம் முழுமையாவோ இல்லை 95%க்கு மேலேயோ அடைபடுறது தான் ஹார்ட் அட்டாக். இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் ரொம்ப யங் ஏஜ்ல, அதாவது 35-40 வயசுலலாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அது ஏன் வருது, அது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்த்தி ஹார்ட்டோட ஹாப்பியா வாழலாம். தேங்க்யூ.